சிஸ்டர் தான். ஸோ ஒரு ஃபேஸ்புக் கான்டாக்ட் மூலியமா தான் அந்த பிஸ்னஸ் நான் எடுத்தேன். அவங்க பிஸ்னஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்தாங்க. அப்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு ஜூம் மீட்டிங் மூலியமா தான் பிஸ்னஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டாக ஒரு 4 வருஷம் டிராவல் பண்ணிட்டு வரேன். 2021ல இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங் ஒரு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டா வீக்லி சூப்பரான ஒரு இன்கம். இது வரைக்கும் ஒரு 40 lakhs மேல இன்கம் எடுத்திருக்கேன். ஒரு 6 months to 8 months பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே பிசினஸ் டவுன் ஆன மாதிரி எனக்குள்ள நெகட்டிவான தாட் எல்லாம் போச்சு. ஸோ நம்ம பிஇ முடிச்சிருக்கோம், வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் பார்க்கலாமா, ஆல்ரெடி டிசிஎஸ்ல பிளேஸ் வர ஆயிருந்தேன். ஸோ அந்த ஜாப் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஏன் இப்படி பண்றோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு நல்லா படிச்சிருக்கோம், டைம் இருக்கு, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா எனக்குள்ள நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் வந்து எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. நான் ஆல்ரெடி டிசிஎஸ்ல ஐடி ஜாப்ல இருந்தாலும் என்னோட 1 lakh வரைக்கும் சேலரி வாங்க முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்ல 40 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக வேலையை சாத்தியம் இல்லை. ஸோ என்னோட நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவா மாற்றி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஈகிள் கிளப் மெம்பர் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ உண்மையிலே அதுக்கு காரணம் என்னோட அப்ளைன் ஆதிரா சிஸ்டரும் ஹரி சார் தான். ஸோ இந்த இடத்துல உண்மையிலே பயமா இருக்கு, சீரிங்கிற ஒரு ரோடு தாண்டி அடுத்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா